ஆனால் வைக்கிறவரை வா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற பதிவு என்னங்கன்னா, இப்போ எங்கள் வீட்டுக்காரர் கண் ஆஸ்பத்திரிக்கு ஒருத்தர் பார்க்க போனார். அங்கே நடந்த நிகழ்ச்சி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அவர் தான் சொல்கிறாரு, அதிகமாக சொல்கிறாரு. பாருங்கள், சொல்லுங்கள் பார்க்கலாம். கண் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். சவுண்டு பத்தாது. நீங்கள் கண் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். ஒரு பெரியம்மாவை கூப்பிட்டுட்டு ஒரு அம்மனி வந்திருந்தது. கண் ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் போயிருக்கீங்க? ஒரு அம்மனி, பெரிய ஒரு அம்மனி. ஆமாம், ஒரு 25 வயசு பொண்ணு. கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமாம், கல்யாணம் ஆயிருந்தது. வந்திருந்தது. கல்யாணமான பொண்ணு வந்திருக்குது. வந்திருந்தா சரி, என்னடா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். வந்து கலகலன்னு எல்லாருக்கும் பிஸ்கட் கொடுத்தது. அங்கே இருந்தவள் எல்லாத்துக்கும் பொண்ணு நல்லா கலகலன்னு பேசுது. பிஸ்கட் கொடுத்து என்ன நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டுச்சு. அப்புறம் நான் என்னம்மா இந்த மாதிரி நாளைக்கு கண் ஆப்ரேஷனுங்க எங்கள் மாமியாவுக்கு. அப்படி மாமியான்னு சொல்லிச்சு. அப்படியா? சரி, பொண்ணோட மாமியாவுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆமாம், என்ன மாமியா கூப்பிட்டதற்கு அவர் அவங்க மகளில் ஒருத்தர் இல்லைங்களாம்மா. இல்லைம்மா, அவங்க இருக்காங்க, கொஞ்சம் தூரத்தில் இருக்காங்கன்னா, வெளியூரில் இருக்காங்க. நாங்கள் பக்கத்தில் இருக்கிறனால சரி அப்படின்னா போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை பேசிகிட்டு இருந்தது. அந்த மாமியாவை மருமக பார்க்க வந்திருக்காங்க. மருமக ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணி கூட இருக்குது. கூட இருக்குது. அதான் முக்கியம், கூட இருக்குது. அப்புறம் மறுநாள் அந்த பிள்ளை கொஞ்சம் வாந்தி இதில் எடுக்க ஆரம்பிச்சு. அப்புறம் அந்த பொண்ணு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சு. ஆஸ்பத்திரி அந்த கிளைமேட் ஒத்துக்கல. அதனால அவங்க மகனை வர சொல்லி மகன் வந்திருந்தார். அப்புறம் அவரோட பேசுங்க, என்னங்க உங்கள் வீட்டுக்காரங்க இவ்வளோ சகஜமாக இப்படி பேசுது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. நல்லா சோசியலாக எல்லாத்தோட நல்லா பழகுறாங்க. எப்போவுமே ஆஃபீஸ்லேயும் அப்படித்தான் இருப்பாங்க. 2 பேரும் ஒரே ஆஃபீஸ் தானுங்க. எப்போ அப்படித்தான் இருப்பாங்க. இப்போ அதை விட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க. என்னன்னு கேட்டேன், நாங்கள் 2 பேரும் ஃபாரின் போக போகிறோங்க. 4 வருஷத்துக்கு எக்ரிமெண்ட்டு. இதுன்னா எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லலை. சரி, அம்மா கண்ணுக்கு பார்வை கம்மியாக இருக்குன்னு சொன்னேன். மாமியாவை நம்ம போடுறதுனால நம்ம செஞ்சு கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய வந்திருக்கோம். அவங்க ஃபாரின் போகிறதுனால அவங்களுக்கு தெரியாமல் இந்த ஃபாரின் போகிற நிகழ்ச்சி சொல்லாமல் இவங்க அவங்கள பார்த்து கண் ஆப்ரேஷன் பண்ணி போகிறாங்க. பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இதை ஏன் நான் சொல்லாமல் இருக்கிறேன்னு சொன்னால், எங்கள் வீட்லேயும் சரிங்க, அவங்க வீட்லேயும் சரி விட மாட்டாங்க. அவங்க வீட்லேயும் அந்த பொண்ணு விட மாட்டாங்க. இங்கே இருக்கிறது போதும், இங்கே இருக்கிறத வச்சு நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு தான் சொல்லலை. போகணும் சரி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லலாம்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். இப்படி சொன்னால் எப்படிங்க? இல்லை, அம்மாவை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. எங்கள் அம்மா பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. நாங்கள் இல்லை, அவங்க அம்மாவை பார்க்குற காலம் இல்லை, உண்மையில் இல்லை. அது எனக்கு தெரியுது. நான் கூட வேண்டான்னு சொன்னேன். இல்லை, நம்ம எனக்கு கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க, நீங்கள் கேட்காது. நான் இல்லை, எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை, நான் ஃபாரின் போகணுன்னு ஆசை. அதனால போயிட்டு 3 வருஷம் 4 வருஷம் தான் எக்ரிமெண்ட், 4 வருஷம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறா. சரி அப்படின்னு சொல்லங்காட்டி 4 வருஷம் ஃபாரின் போய் இருந்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. சொல்கிறேன். ஆனால் பெரியவங்களுக்கு தெரிஞ்சால் விட மாட்டாங்க அப்படின்னு இருக்காங்க. இப்படி சொல்லிட்டு இருந்தது. இது அந்த அம்மா கண் ஆப்ரேஷன் பண்ணி படுத்துருக்குது. படுத்துருக்குது. இதை மகன் சொன்னதுமே அந்த அம்மாவுக்கு கேட்டுருச்சு. அந்த அம்மாவுக்கு இடது கண்ணை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. வலது கண்ணில் கண்ணீர் வருது. அதை நானும் கவனிச்சிட்டேன். ஒரு சுகர் கவனிக்கல. இவர் நான் அந்த அம்மா படுத்துருக்கு எதிர்க்கிறதுனால கவனிச்சிருச்சு. நான் கவனிச்சிட்டேன். அவங்க அம்மா கண்ணில் உங்கள் அம்மா கண்ணில் வருங்க, தண்ணி வருது, போய் என்னென்னு போய் பாருங்க அப்படின்னு சொன்னேன்னா, போய் கண்ணை தொடச்சி விட்டு என்னம்மான்னு கேட்குறாரு. நீ இது சொல்லாமே இந்த மாதிரி பண்ணி போட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கண்ணை பிடிச்சிக்கிட்டே சொல்லுது. ரொம்ப வேதனையாக இருந்து பார்க்குறதுக்கு. அப்படி இப்படி இல்லைம்மா, போய் ஃபாரின் போகிறத அம்மா கிட்ட சொல்ல தெரியாம பேசுனது இந்த அம்மாவுக்கு காது கேட்டுடுச்சு. அதனால ஒரு கண்ணில் தண்ணியே அழுகுறாங்க. சரி, இந்த நேரத்தில் அழுகாதம்மா, ஒன்றும் இல்லை, போகிறேன்னா ஒன்றும் முடிவாகலை. சரி, சொல்லிகிட்டு இருக்கிறோம், அவ்வளோ எப்போவும் சொல்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கேன், நீ கவலைப்படாத, நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு அவர் எடுத்து சொல்கிறாரு. ஆனால் ஃபிக்ஸட் ஆகிடுச்சு. அது எல்லாருக்கும் அந்த பொண்ணுக்கு டேட்டெலாம் குறித்து வந்துருக்கு. டிஸ்சார்ஜ் ஆகிற அன்றைக்கி வந்துச்சு. அப்போ அந்த பொண்ணு வந்துச்சு, எல்லாருக்கும் மிட்டாய் அது இதெல்லாம் வாங்கி கொடுத்து, ஏமா என்னம்மான்னு கேட்டேன். அந்த மாதிரி ஃபாரின் போகிறதுக்கு டிக்கெட்லாம் வந்தாச்சு, நாங்கள் போகிறோங்க 2 பேரும். ஏமா இப்படி பண்ணிட்டு போறியா, பேசுங்க, இப்படி பண்ணிட்டியே அப்படி அந்த அம்மா இவ்வளோ வருத்தப்படுதுன்னு. ஒருத்தவங்க வருத்தப்படுறாங்கிறதுக்காக நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நான் சின்ன வயசுலேருந்து என்னோடய ஆசை அது போகணுங்கிறது. நான் போய்த்தான் தீர்வேன் என்னன்னா சரி. இந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா. போகும்போது ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு போகலாம் எங்கள் மாமியாவுக்கு அப்படின்னு. மாமியாவுக்கு ஃபாரின் போகிறதுனால ஏதோ நீ இது நல்ல காரியம் நினைக்கிறேன். நீங்கள் ஃபாரின் போகிறது அவங்களுக்கு கெட்ட காரியமாக தெரியுது. நீ இருக்கிற வரைக்கும் நீ கண்ணு கூட ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாம். அந்த அளவுக்கு அந்த அம்மா வேதனைப்படுது. என்னம்மா பண்ண போகிறீங்க, நாங்கள் இதிலிருந்து மாறுற மாதிரி இல்லைங்க அப்படின்னு. அவங்க ஃபாரின் போகிறது உறுதி. டிக்கெட்லாம் வந்தாச்சு. ஒரு வாரத்துக்கு போகிறாங்க. 4 வருஷம் இருந்துட்டு வர்றோம் அப்படிங்கிறாங்க. 4 வருஷம் இருந்துட்டு வர்றேன் என்ன போகிறாங்க. அவ்வளோதான்.
அதனால இந்த அம்மாவை கண் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு மனசு நிம்மதி இல்லாமல் வேதனையோடு இருக்காங்க. பண்ணிட்டு போகணுன்னு அவங்க நல்லது தான் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஃபாரின் போகக்கூடாது அப்படின்னு அவங்க பொழப்பு பார்த்து தானே ஆகணும் இந்த காலத்தில். இங்கே நம்ம இதில் இருந்து நிறைய சம்பாதிக்க முடியும், இங்கே போகிறாங்க. அது சொல்ல முடியும். 4 வருஷம் இருந்துட்டு வந்துடுறேன்னு தானே சொல்கிறாங்க. அது எப்படி தெரியும்? யாருக்கு தெரியும்? அது என்ன பண்ண முடியும்? எல்லாம் போகிறாங்க, ஃபாரின் போகிறாங்க, போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் என் மருமக வந்து கொஞ்சமாவது பார்த்துருக்காங்கல்ல, அது பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான். அந்த பொண்ணு சொன்ன சைஸை பார்த்தா நான் இது ஏதோ நல்லது பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு போகிறாங்க. அதாவது பார்க்குறாங்க. அம்மாவுக்கு கெட்டதாக தெரியுது. அந்த அம்மாவுக்கு பேசவே இல்லை, மருமகன் கூட பேசவே இல்லை. முதல்ல பேசிக்கிட்டு இருந்துச்சு, பேசவே இல்லை. சரி, என்ன பண்ண முடியாது, போகிறவங்க போயிட்டாங்கன்னா அதாவது பார்க்குறாங்க. அதுதான் அந்த அளவாவது பார்க்குறாங்க இந்த காலத்தில். அதுவுமே பார்க்காம நிறையா பேர் இருக்காங்க. பெருமைப்பட்டுக்க வேண்டியது தான், மருமக இந்த அளவாவது பார்க்குறான்ட்டு. அதை தான் நம்ம சொல்லணும், வேறு என்ன சொல்ல முடியும்? அதுதாங்க நம்ம பையன் பொண்ணுங்க பார்க்குறாங்கட்டு இல்லை, அந்த மருமகளாவது வந்து அந்தளவாவது பார்த்துருக்காங்கன்னு நம்ம பெருமைப்பட்டுக்க வேண்டியதாக, வேறு என்ன சொல்ல முடியும்? நன்றி, வணக்கம்.